இந்த புஜைரா தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிகளும் வெளிநாடுகளுக்கு தங்களுடைய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை அனுப்புவதற்காக கொண்டு வந்து சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு ஒரு குடோனாக புஜைராவை தான் பயன்படுத்துறாங்க. அந்த புஜைரா மேலதான் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிறது. இதை தாண்டி பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் மீதும் தொடர் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. இந்த நிலையில இந்த நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அதிகமான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக துபாய் மேல நடத்தப்படுகிறது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேல, அதற்கு அடுத்ததாக பஹ்ரைன் மேல நடத்தப்படுகிறது. எதற்காக ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் மாதிரியே அதற்கு நிகரான தாக்குதல்களை துபாய் மேலையும் பஹ்ரைன் மேலையும் நடத்துறாங்க என்கிற கேள்விகளுக்கும் இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல ஈரானும் அமெரிக்காவினுடைய நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்துகிறது. அதே போன்று இஸ்ரேலை நோக்கியும் பலத்த தாக்குதல்களை நடத்துகிறது. நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேலை நோக்கி நடத்திய சிஜ்ஜீல் வகை ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாஸ் மீடியாக்கள் எல்லாவற்றிலும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக அவர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். மணிக்கு 17,000 கிலோமீட்டர்னா இஸ்ரேலை சென்றடைவதற்கு வெறும் 10 நிமிடங்கள் அந்த ஏவுகணைக்கு போதுமானது. அவ்வளவு ஆபத்தான டேஞ்சரான ஒரு ஏவுகணையை சிஜ்ஜீல் என்கிற பெயரில் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. 17 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதை ஈரான் தயாரித்து விட்டது என்கிற செய்திகள் தான் இன்னும் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அப்படியான ஒரு ஆயுதத்தை கொண்டு மிக கடுமையான தாக்குதல்களை நேற்று நடத்தி இருக்கிறது ஈரான் இஸ்ரேலுக்குள்ளாக. இஸ்ரேலுடைய பல கட்டிடங்கள் அழிந்து நாசமாகி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீதும் மீண்டும் அடுத்த கட்ட அலை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிலைகள் மீது இன்றைய தினம் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் துபாயினுடைய விமான நிலையத்தின் பகுதிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே ரொம்ப பரபரப்பான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுவது துபாய் சர்வதேச விமான நிலையம். இதற்கு அருகாமையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக அந்த பகுதிகளில் பாரிய தீப்பிழம்புகளும் புகை மண்டலங்களும் உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல் தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ட்ரோன்கள் அதே போன்று ஏவுகணைகளையும் இன்றைக்கு நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய புஜைரா பகுதிகளில் தான் அதிகமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், புஜைராவில் பாரிய கரும்புகைகள் எழுகிற அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், புஜைராவினுடைய எண்ணெய் வயல்களில் நடத்தப்பட்ட, அதாவது எண்ணெய் சேமிப்பு கிடங்களில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் தான் அதை நம்ம பார்க்குறோம். என்னன்னா இந்த புஜைரா தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிகளும் வெளிநாடுகளுக்கு தங்களுடைய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை அனுப்புவதற்காக கொண்டு வந்து சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு ஒரு குடோனாக புஜைராவை தான் பயன்படுத்துறாங்க. அந்த புஜைரா மேலதான் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிறது. இதை தாண்டி பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் மீதும் தொடர் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. இந்த நிலையில இந்த நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அதிகமான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக துபாய் மேல நடத்தப்படுகிறது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேல, அதற்கு அடுத்ததாக பஹ்ரைன் மேல நடத்தப்படுகிறது. அதற்கு பிறகுதான் மற்ற அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. எதற்காக ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் மாதிரியே அதற்கு நிகரான தாக்குதல்களை துபாய் மேலையும் பஹ்ரைன் மேலையும் நடத்துறாங்க என்கிற கேள்விகளுக்கும் இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில இஸ்ரேல்ல இந்த இடத்துக்கு தான் அடிக்கணும், இந்த இடத்துக்கு அடிக்க கூடாதுங்கிற வரைமுறை எல்லாம் ஈரானுக்கு கிடையாது. எந்த இடத்துக்குன்னா அடின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா துபாய், பஹ்ரைன், கத்தரு, சவுதி அரேபியா இந்த மாதிரி ஏரியாக்கள் அடிக்கும் போது அமெரிக்காவினுடைய தளங்கள், ஒன்றோ அமெரிக்காவுடைய இராணுவ தளம் அல்லது அமெரிக்காவுடைய விமான
விமானப்படை தளம் அல்லது அமெரிக்காவுடைய பேங்குகள், அமெரிக்காவுடைய தூதுவராலயம், இவைகளை நோக்கித்தான் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஏற்கனவே பகதாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவராலயம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. நேற்று இரவு எர்பில் இருக்கக்கூடிய விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. இன்றைய காலையில் குவைத்தினுடைய விமான நிலையத்தின் மீது, அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய விமான நிலையத்தின் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இப்படியான சூழல்ல தான் இந்த பஹ்ரைன் மேலையும் அபுதாபி மேலையும் கடுமையான தாக்குதல் நடத்துவதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரண்டு நாடுகள் மற்ற எல்லா நாடுகளையும் விட அதிகமாக இஸ்ரேலோடு தொடர்புகளை பேணக்கூடிய நாடுகள், குறிப்பாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஜிசிசி நாடுகளாக இந்த ரெண்டு நாடுகளும் இருக்கிறது. எனவேதான் இந்த ரெண்டு நாடுகளை நோக்கி மிக அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. முதலில் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை இழுத்து மூடணும். இரண்டாவது, இஸ்ரேலோட எந்த விதமான தொடர்புகளையும் பேணக்கூடாது என்பதுதான் ஈரானுடைய வலுவான வாதமாகவும் இருக்கிறது. அதை தாண்டி எங்க மேல அட்டாக் பண்றான் அமெரிக்கா, எனவே அமெரிக்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு முடியாத காரியம்ங்கிறதுனால அமெரிக்கா ஏதாவது தன்னுடைய நிலையாக வச்சிருக்கான அந்த தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்துறோம். இந்த தாக்குதல்களால அந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பது ஈரான் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கக்கூடிய நிலையில தான் துபாயினுடைய மீடியா அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை, விமான நிலையத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டிகள் மேலே ஏற்பட்ட தாக்கத்தினால சில இடங்கள் வெடித்து தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற விமானங்கள் உடனடியாக அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. துபாய் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மொத்தமான தன்னுடைய சேவையை இடைநிறுத்துகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகிருக்கு. இன்னைக்கு காலையிலையும் புஜைரா பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த பாதிப்புகளும் யாருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் அங்கிருக்கக்கூடிய எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 28 அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் யுஏஇல 6 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் ஜிசிசி நாடுகளும், ஐக்கிய ராச்சியம் UK, அதே போன்று ஜோர்டான், இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான அவர்களுடைய தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கண்டனத்தில் எல்லாம் ஒன்றும் அங்கே நடக்க போறதில்லை. இவங்க பாலஸ்தீனம் தாக்கப்படும் போது கண்டிக்காத கண்டனமா? பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் அடிக்கும்போது 2 வருஷமா லெட்டர் பேரில் கடிதம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, கண்டிக்கிறோம்னு. அப்போ இஸ்ரேல்காரன் ஏதாவது கணக்கெடுத்தானா? கணக்கெடுத்து காசா மேலே அடிக்கிறது நிறுத்தினானா? நிறுத்தலை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் திருப்பி ஈரானை கண்டிக்கிறோம் கிடக்கிறாங்க. இந்த கண்டனங்களால் எதுவும், அது நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம், இந்த கண்டனங்களை இதனால் எதுவுமே வரப்போறதில்லை. யுத்தம் நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் இதற்கு தீர்வு. ஆனால் யுத்தத்தை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி ஜிசிசி நாடுகள், அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல வைத்த கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் கணக்கில் எடுக்கல, முடியாதுன்ட்டார். நான் அவரை பொறுத்தவரையில் எல்லா அரபு நாடும் என்னத்தை சொன்னாலும் ஒரே ஒரு நெத்தனியாகு சொல்றது தான் கேட்க போறாரு. இஸ்ரேலுக்கு வேலை செய்வது தான் அவர்களுடைய வேலையை தவிர வேறு யாருக்கும் வேலை செய்வதற்காக அவர்கள் இல்லை. ஏன்னு கேட்டால் அங்கே அமெரிக்காவினுடைய மொத்த அரசாங்கத்தையே யூத ஜூவிஸ் லாபிகள் தான் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவனால தான் இவன் பதவியிலே இருக்கிறான் போது இவன் சொல்றது தான் கேட்பானே தவிர அரபு நாட்டுக்காரன் சொல்றதை கேட்க மாட்டான். இவன் இருந்து காசு எடுத்துக்கிறவாங்க, இவனை மாடாக்கிக்கிறவாங்க, ஏமாத்திக்கிறவாங்க, அதை செஞ்சுக்கிறவாங்க. அது தொடர்ந்து நடக்கக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த துபாய் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான ஆர்டிகல்ல கடைசி வரியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நிபுணர்கள் சொல்லக்கூடிய, ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் நம்பினால் அதுதான் உண்மை. அது என்ன செய்தியை நிபுணர்கள், ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு கேட்டா, இனிமேல் ஜிசிசி நாடுகள் அமெரிக்காவை ஒரு நிலையான, நம்பகரமான, நீண்டகால பாதுகாப்பு கூட்டாளியாக நம்புவதற்கு தயார் இல்லை. உண்மையாகவே அமெரிக்காவை இனி நம்ம நம்பி பலன் இல்லை, அவங்க நம்மளை டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க, பாதுகாக்க மாட்டாங்க என்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. எனவே அடுத்ததாக அரபு நாடுகள், அவர்களுக்கு 2 வழி இருக்கிறது. ஒன்றோ சீனா ரஷ்யாவோடு போய் இணைந்து கொள்வது, அப்படி இணைவது ஈரானோடு டைரக்டாக இணைவதற்கு சமானமானதுதான். இல்லை என்றால் ஈரானோடு சேர்ந்து மொத்தமாக நம்ம எல்லாருமே நண்பர்களாக இருந்துக்கிறோம், யாருக்கு எந்த பகை வந்தாலும் நம்ம எல்லாரும் வரணும். இந்த பாகிஸ்தானோட சவுதி அரேபியா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, சவுதிக்கு அட்டாக் பண்ணா பாகிஸ்தான் வந்து நிற்கணும். இப்போ வந்து நின்னானா? நிக்கல. ஏன்னா பாகிஸ்தான் போயினா பாகிஸ்தானுக்கு சேர்த்து ஈரான்காரன் அடிப்பானுங்கிறதுனால. அதனால எல்லோருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பானது என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பரபரப்பான விஷயம் என்ன, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் தங்கியிருந்த ஒரு ரொம்ப சீக்ரெட்டான பங்கர் மேலே இன்றைக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியதாகவும், இதனால் மூத்த ராணுவ அதிகாரிகள் பல பேர், இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ரஷ்யாவினுடைய ஊடகங்கள்
இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய இராணுவ அதிகாரி ஒருவர் செய்தித்தாள்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய அரசாங்கம் இராணுவ தலைமையும் பயன்படுத்தக்கூடிய மிக ரகசியமான ஒரு பதுங்குகுழி மேலதான் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய மூத்த அதிகாரிகள் கடுமையான காயங்களையும் இறப்புகளையும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் வெளியே வந்ததுன்னு சொன்னா இன்னும் பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக மாறிவிடும். இந்த தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த செய்திகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய போர்சஸ் எந்த விதமான கருத்துக்களையும் இது தொடர்பாக சொல்லவில்லை. ஏன்னா அவங்க உடனே சொல்ல மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, தங்களோட கெத்து கீழே விழுந்துடக்கூடாது நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நிறைய அவர்களுடைய முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ரஷ்ய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இதிலே தொகுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் நீங்க வேண்டும். இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய ஈரானுக்கு எதிரான ஈரானிய அப்பாவிகளுக்கு எதிரான இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும் என்று புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஒற்றைப்படையான இரவுகளை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக எப்பொழுதும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலியிலையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்கள்லையும் உரைகள்லையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜகாத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள் மிஸ்கீன்கள் இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த முறை இந்த ரமலானிலே இந்த மக்களுக்காக உங்கள் ஜகாத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும். எப்படியோ இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும். மறவாதீர்கள், ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்காக உதவி செய்வோம். ஈமானிய ரீதியாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி